அட்சய திருதியை இந்த நாள் சமீப காலமாக ஒரு கடந்த 10 வருடமாக மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டு வரும் ஒரு விசேஷமான திருநாள். இதுக்கு முன்னாடி அவங்களை பற்றி வருஷம் இருந்தது தான், யாரும் அதை பற்றி சொல்லலை. இதை பற்றி வியாபாரிகள் இதை முன்னெடுத்து அவங்களுடைய வியாபார நோக்கத்திற்காக மக்கள் மத்தியில் இது ஒரு நகை வாங்கும் தினமாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அட்சய என்றால் அல்ல அல்ல குறையாதது. அது திருதி நட்சத்திர நாள். இது எதை செய்தாலும் அது மீண்டும் மீண்டும் பெருகும், அதுதான் அர்த்தம். அந்த நாளில் நம்ம எதை செய்தாலும் பல மடங்கு பெருகும். அதனால் நல்லது செஞ்சா நல்லது செய்யணும். அது மாதிரி அந்த நல்லது செய்வதற்கு நமக்கு என்னென்ன நல்லது செய்யலாம் அப்படிங்கிறது தான் அட்சய திருதினா. இது புராணத்துல நிறைய கதைகள்லாம் இது சொல்லுவாங்க. குஷேலர் செல்வந்தர் ஆனது அந்த நாளில் தான், அட்சய திருதை நாளில் தான். குசேலராக இருந்து கிருஷ்ணரை பார்த்து அவருடைய அருளினால் அவருக்கு ஆன நாள் அட்சய திருதை நாள். அதே மாதிரி மகாலட்சுமிக்கு விஷ்ணுவுடைய மார்பில் வாசம் செய்ததன் முதல் நாள் அட்சய திருதை நாள் சொல்லுவாங்க. பகீரதன் தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாள்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் பிச்சாடனராக இருந்து காசியில் பிச்சை எடுக்கும் பொழுது அன்னபூர்ணை நாள் உணவளித்த நாள், அது ஒரு சிறப்பான நாள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த அட்சய திருதியை நாளுக்கு பல காரணங்கள், பல விசேஷமான தகவல்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த நாளில் நாம் என்ன செய்யணும்? நிறைய நல்லது செய்யணும். என்னத்தான் 4 பேர் நல்லா இருக்கணும், எல்லாரையும் வாழ்த்தணும், எல்லாருக்கும் வேணும். பேசும்போது கூட நல்ல வார்த்தைகள்லாம் பேசணும். செயல், நம்ம செய்யக்கூடிய தியானம் தர்மம் எதுவானாலும் செய்யலாம். அப்புறம் எதிர்பார்ப்பு, எல்லாத்துக்கிட்டையும் நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம கிடைக்கணும் எதிர்பார்க்காம எல்லாருடைய உறவுகளும் நல்லா இருக்கணும் எதிர்பார்க்கணும். என்னத்தான் பேச்சால் செய்யலாம் எதிர்பார்ப்பான். நம்ம எதை செய்தாலும் அது பல மடங்காக பெருகிட்டே இருக்கும். இந்த அட்சய திருதை நாளுங்கிறது நிறைய நல்லது செய்யணும். அந்த நல்லது செய்வதுன்றது என் உணர்வை நம்ம ஆழமா அன்னைக்கு விதைச்சுக்கணும். யாரா இருந்தாலும் தன் குடும்பம் சார்ந்து, தன் குடும்பத்துக்கு அப்பாற்பட்ட மனிதர்களா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், எந்த உயிரினங்களா இருந்தாலும் அவர்கள் மேல் நாம் ஒரு நல்ல எண்ணம் கொண்டு நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் பல மடங்காக விருதியாகி அது எப்படியோ நமக்கு பல மடங்கா திரும்பி வரும். எப்படி செய்யறோம், நாம் செய்யும் அத்தனையும் பிரபஞ்சம் பல மடங்காக நமக்கு திருப்பி தரும் சொல்றது பிரபஞ்ச விதி. அந்த அட்சய திருதை நாளுங்கிறது எல்லாமே வெறுமை நகைவாங்கும் நிலமாக ஒரு நம் எண்ணத்தையும் வாழ்க்கையும் சுருக்கிக் கொள்ளாமல் விரிப்போம். எண்ணத்தை விரிப்போம், செயலை விரிப்போம், நம்முடைய உறவுகளை விரிந்து நம் நிறைய செயலாற்றினால் அட்சய திருதை நாம் நம் வாழ்நாள் முழுவதுமே வெற்றி கொள்ளக்கூடிய நாம். ஏற்கனவே ஒரு பாட்டு கேட்டிருப்போம், ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 வருவது சுபதினம், அடுத்த ஒரு நாளை நினைப்பவருக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். அது மாதிரி எப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சா, நல்லதையே நினைச்சா வாழ்க்கை முழுவதும் நன்றாகவே இருக்கும். அதனால நம்முடைய அக்கல் சயின்ஸ்ல கூட சொல்லுவோம், நம்முடைய உணர்வுகள் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் நம்ம மேல எழுப்ப 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 நம்முடைய தொடர்புகளும் பார்த்தீங்கன்னா உயர் எண்ணங்கள் கொண்டவங்களே நம்ம தொடர்புல வருவாங்க. லைக் அட்ராக்ட்ஸ் லைக்ஸ், இடம் இடத்தை சார்ந்து நம்ம எண்ணங்களை கீழ் நோக்கி கவலை, துக்கம், தவறான எண்ணங்கள் இருக்கும். நம்முடைய தொடர்புகளும் அந்த சம்பந்தப்பட்டவங்களாவே இருக்கும். எண்ணத்தை நம்ம நல்லா நல்லா மேம்படுத்தி நம்மளுடைய மேல மேல போய்கிட்டே இருக்கணும், கீழே போகக்கூடாது. அட்சய திருதியை நாம் இந்த உணர்வுகளை நிலைநிறுத்திக்கணும், நிறைய சாதிப்போம். அதுக்கு இந்த கோயில்ல, நம்மளுடைய லட்சுமி குபேரன் கோயில்ல சிறப்பான பூஜைகள்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த சிறப்பான பூஜையை செய்யும் பொழுது அங்க ஹோமம் செய்வாங்க. நம்முடைய சங்கல்பம், இன்று நான் நிறைய சாதிக்கணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும். அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி மாணவனாக இருந்தால் மாணவனாக சாதிக்கணும், அவர்களுடைய தொழில் செய்வனாக தொழில சாதிக்கணும், கிரகஸ்தனாக இருந்தாங்க தொழில குடும்பத்துல நிறைய சாதிக்கணும். அதே மாதிரி எந்த நிலை எந்த வயசுல இருந்தாலும் அந்தந்த நிலைக்கு ஏற்றவாறு நாம் சாதிக்கணுங்கிற வெறித்தனமான உயர்வு எண்ணங்கள் வந்துட்டா நிறைய வரும். அதுக்கு இந்த கோவில்ல சிறப்பான வழிபாட்டு முறைகளும் ஹோமங்களும் பூஜைகளும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுக்கு சிறப்பான ஒரு
ஒரு தன விருட்சம்ங்கிறது அந்த கோயில்ல அந்த பூஜையில கலந்துக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது கொடுக்குறாங்க. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒரு ஸ்படிகம். ஸ்படிகத்தினுடைய தன்மையே என்னன்னா, எந்த கமாண்ட் கொடுத்தாலும் அது வாங்கிக்கும், அது செயலாற்றும். இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற மைக்ரோ சிப்பே கிறிஸ்டல் சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்டல் நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்டை வாங்கியது சொல்லுபடி செயலாற்றுகிறது. இட் அக்செப்ட் கமாண்ட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் ஆஸ் பர் தி கமாண்ட் சொல்லுவாங்க. சிப்பு அது சிலிக்கா சிப்பு சொல்லுவாங்க. கிறிஸ்டல்ங்கிறது சிலிக்கன் டை ஆக்சைடுங்கிறது. ஸோ இதே அந்த கோயிலில் அந்த பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நேரடியாக அந்த பூஜையில கலந்துக்கிட்டு இதே ஒரு நிறைவு பரிசா கோயில் எல்லாத்துக்கும் நல்ல எண்ணத்தை வளர்த்துறாங்க. இது ஒரு காஸ்ட்லியாக இருந்தா கூட அவங்களுக்கு இந்த சில சலுகை முறையில கொடுக்கறாங்க. நேருக்கு உள்ளவர்கள் நிச்சயமா வாழ்க்கையில உயரணும். எந்த நிலையில் இருந்தாலும் உயரணும். நம்ம இருக்கும் நிலையிலிருந்து மேம்பம் நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஆரோக்கியத்துல வளரணும், செல்வத்துல வளரணும், தொழில வளரணும், நல்ல எண்ணத்துல வளரணும், பொருளாதாரத்துல வளரணும், குடும்ப உறவுகளை வளரணும். எல்லா நிலையிலும் நமக்கு வளர்ச்சி தேவை. ஒரு நிலையில மட்டும் வளர்ச்சி இருந்தால் அது இன்கம்ப்ளீட், அது முழுமை இல்லாத வளர்ச்சி. எல்லா நிலையிலும் வளர்ச்சி ஏற்பட்டால்தான் வாழ்க்கையில் பூரணத்துவம் வரும். இதற்கு சென்னையில வேறு இந்த இடத்தில் மட்டும்தான் லட்சுமியும் குபேரும் வாசம் செய்யக்கூடிய இடம். யாரெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ, யாரெல்லாம் புண்ணியம் செய்திருப்பார்களோ அவர்கள் அனைத்தும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி லட்சுமி குபேரன் அருளை பெற்று வாழ்க்கையில் முழுமை பூரணத்துவம் வரும். இந்த வருடம் 2024 வருடம் அட்சய திருதியில் நாம் புதுமையாக இந்த லட்சுமி குபேரன் அருளை பெறுவோம். மேலும் மேலும் உயர்வோம், எல்லோரையும் உயர்த்துவோம்.